வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க் ரூம் சீரீஸ்ல பார்க்க போற கேள்வி இதுதான். ஸோ இந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, the rate law for the reaction below is given by the expression K and the concentration of A, concentration of B. ஸோ இதுதான் ரேட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம புரியுற மாதிரி எழுத போயாச்சுன்னா என்ன வரும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் A plus B is equal to product. Gives product. So in the equation it's a second order reaction. அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? A யோட பவர்ல 1 இருக்கு, B யோட பவர்ல 1 இருக்கு. ஸோ ரேட் ஈக்குவேஷன்ல கான்சென்ட்ரேஷனோட பவர் இருக்குல்ல, அதோட சமேஷன் தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இந்த ரியாக்ஷன் இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நவ் இங்க பாத்தீங்கன்னா is the concentration of B is increased from 0.3 to 0.1 to 0.3. ஸோ இப்போ A யோட கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது? 3x ஆகுது, ரைட்டா? இப்போ ஏயோட கான்சென்ட்ரேஷன் பியோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 to 0.3, தட் மீன்ஸ் இன்டூ 3, கரெக்டா? அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்ன? இட்ஸ் டைரக்ட், ஓகே, ஜஸ்ட் பவர்ல ஒன்று தான் இருக்கு. இப்போ நீங்க ஒருவேளை பி நீங்க என்ன பண்றீங்க? 3x மாத்துறீங்க, ஓகே, 3 டைம்ஸ் மாத்துறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தான் என்ன ஆகும்? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? கே கான்சன்ட்ரேஷன் ரேட் 1, இது ரேட் 2 எடுக்கிறீங்க. கே ஏ அகெயின் இது என்ன ஆகும்? 3பின்னு வச்சுக்கோங்க, 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரேட் என்ன ஆகும் உங்களுக்கு? ரேட், ஓகே, செகண்ட் ரேட்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் ரேட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட்டை விட உங்களுக்கு ரேட் என்ன ஆகும்? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேட்டு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கேள்வி என்னன்னா, ரேட் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இங்க கேள்வி என்னன்னா, the rate constant will be, நல்லா பாருங்க, இந்த இடத்துல ரேட் உங்களுக்கு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் ரேட் கான்ஸ்டன்ட் will that does not depends upon the concentration of reactant. So that's only depends upon temperature. Okay, so option A is right answer. Hope இந்த क्वेश्चन உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ், டேக் கேர் யுவர் செல்ஃப், பை.